தமிழர்தன் வீர விளையாட்டை பறைசாற்றும் விதத்தில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் சென்னை மாவட்ட முதன்மை அலுவலகத்திற்கு முன்பாக சென்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தில் தற்பொழுது பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். அன்புள்ள தமிழர்களின் வீர விளையாட்டாக, தமிழினத்தின் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்துவதற்கு உரிய அனுமதியை பெற்றுத் தருவதற்கு தவறி இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றுள்ள கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பங்கேற்று உரையாற்றியுள்ள அருமை சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்களே, மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதி கழக கிளைக்கழக சார்பு மன்ற நிர்வாகிகளே, கழகத்தினுடைய துணை அமைப்புக்கெல்லாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழக காவலர்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் மாவட்டத்தினுடைய தலைநகர பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சென்னை மாநகரத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகங்களின் சார்பில் சென்னை தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற, அதிலும் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு நான் தலைமை ஏற்க அண்ணன் துரைமுருகன் அவர்கள் முன்னிலை ஏற்க கழக முன்னோடிகளும் பல்வேறு அணிகளின் செயலாளர்களும் நண்பர்களும், ஏன் இங்கே குழுமியிருக்கக்கூடிய நீங்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு நம்முடைய தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டிய நேரத்தில் ஒரு போராட்ட களத்திற்கு வியூகம் அமைத்து நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இந்த தடையை நீக்குவதற்கு எங்களால் முடியாது, உடனடியாக இந்த தடையை நாங்கள் இப்பொழுது நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு அந்த அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தமிழர்களுடைய பண்பாட்டிற்கு, கலாச்சாரத்திற்கு ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இளைஞர்களுடைய வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய
நம்முடைய தமிழினத்தினுடைய பண்பாட்டினுடைய விளையாட்டுதான் ஜல்லிக்கட்டு என்பதை இன்றைக்கு நாமெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த முடியவில்லை. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்துச் சொன்னது போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் அப்பொழுதும் ஜல்லிக்கட்டிற்கு இடையூறு வந்தது, மறுக்கவில்லை. தடை உத்தரவு வந்தது. உச்சநீதிமன்றம் நடத்தக்கூடாது என்று உத்தரவு போட்டது. ஆனால் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கையாண்ட அந்த வியூகம், அந்த வியூகத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சில விதிமுறைகளை வகுத்து தந்து அந்த அடிப்படையில் நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தலாம், ஆனால் இந்த வியூகத்திலிருந்து விதிமுறையிலிருந்து நீங்கள் கொஞ்சமும் மாறிவிடக்கூடாது என்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய அரசு பொறுப்பேற்றிருந்த நேரத்தில், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நிமிடம் வரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டை நாம் பெருமையோடு நடத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய ஆட்சி காலத்தில் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில் நாம் விதிமுறைகளை எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கிறோமோ அதை அவர்கள் முறையாக கடைபிடித்தார்களா என்றால் இல்லை. அது உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு சென்றது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக 3 பேர்கள் அடங்கிய ஒரு குழுவினை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்த நேரத்தில் அந்த குழுவை சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வந்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த போது விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதை நேரடியாக பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் நிரந்தரமாக தடை போட்டார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்து ஏதோ மத்தியில காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி இருந்தது, அதிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது, ஆக இவர்கள்தான் இதற்கு காரணம் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தொடர்ந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதேபோல அதிமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தொடர்ந்து இந்த வாதத்தை ஊடகங்களில் பத்திரிகைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வாதத்திற்கு ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்கள் சொல்வதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாதத்திற்காக சொல்லுகிறேன். சரி, நாங்கள் தான் அதற்கு காரணமாக இருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த முயற்சிகளை ஈடுபட்டு ஜல்லிக்கட்டை நடத்துகிற முயற்சிகளை ஈடுபட்டார்களா? அதற்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மோடி அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆக உடனடியாக அதில் தலையிட்டு அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டார்களா? இல்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுக, கடந்த முறை 5 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக அப்பொழுது சட்டமன்றத்தில் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி பேசுகிற போது அப்பொழுது எதிர்வரிசையில் ஆளுங்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து என்ன சொன்னார்? நிச்சயமாக உடைய ஆட்சிகளை இந்த ஆண்டு, நான் சொல்வது சென்ற ஆண்டு, அப்பொழுது சொல்லுகிறார் இந்த ஆண்டு நிச்சயம் நடக்கும், அதை நடத்தியே தீருவோம், எங்கள் அம்மா ஆணையிட்டு விட்டார், அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம், உறுதியாக நடைபெறும் என்று அறிவித்தார். நடந்ததா? இல்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன்,
கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் நமக்கு நாமே என்ற பெயரில் ஒரு சுற்றுப்பயணத்தை நடத்தினேன். அப்படி நடத்திய போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் போய் சந்தித்தேன். அதிலே குறிப்பாக மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியில் நான் சென்றபோது அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்தக்கூடிய வீரர்களோடு, அந்த இளைஞர்களோடு, அந்த காளையர்களோடு கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பெற்ற போது நான் அப்பொழுது சொன்னேன், ஜல்லிக்கட்டை இந்த அரசு நடத்துவதற்கு முன்வராவிட்டால் மத்திய அரசை கண்டித்து மாநில அரசை சுட்டிக்காட்டி வலியுறுத்தி வற்புறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். அதற்கு நானே தலைமை தாங்குவேன். கலைஞர் அவருடைய ஆணையை ஏற்று அறிவுரையை பெற்று அனுமதியை பெற்று அந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று நான் அறிவித்தேன். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை சொன்னேன். உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துங்கள் என்று ஆணையிட்டார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டம் தேதி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட நேரத்திலே தான் இன்றைக்கு தமிழகத்தை சார்ந்த மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது அவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி என்று கேட்டால், நிச்சயமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும், நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டத்தை நீங்கள் நிறுத்திவிடுங்கள் என்று நான் பணிவோடு கேட்கிறேன், தலைவர் கலைஞரிடத்திலே கேட்கிறேன் என்று ஒரு அறிக்கையை, கடிதத்தை தலைவர் கலைஞருக்கு அனுப்பி வைக்கிறார். அதை படித்து பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய உறுதிமொழியை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு எங்களை போன்றவர்கள் அழைத்து இந்த உறுதிமொழி வந்திருக்கிறது, எனவே பொறுத்திருப்போம். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுகிறார், எனவே உண்ணாவிரதத்தை ஒத்திவையுங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். உண்ணாவிரதம் ஒத்திவைக்கப்படுகிறது. ஆனால் ஜல்லிக்கட்டு நடைபெற்றதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் இந்த ஆண்டாவது நடைபெறுமா என்கிற அந்த ஏக்க பெருமூச்சோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கிறது, போராடுகிறது, வாதாடுகிறது. தமிழ் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் போராடுகிறார்கள். அந்த விளையாட்டை நடத்தக்கூடிய வீரர்கள், காளையர்கள், இளைஞர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நிலை? அதிலும் குறிப்பாக ஒரு 5-6 நாட்களாக தமிழகத்தில் இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள், மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். நான் இல்லத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு வருகிற போது, நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் காரிலே வருகிற போது கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே மனித சங்கிலை கைகோர்த்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். காரணம், அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நேற்றைக்கு கூட அதை குறிப்பிட்டு சொன்னேன். எப்படி 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மொழி போராட்டம் காரணமாக இருந்திருக்கிறதோ, இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்த காரணத்தால் அந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக அன்றைக்கு நாம் நடத்தி காட்டினோமே, அதுபோல இன்றைக்கு இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லுகிறார்? அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தொடர்ந்து அவர்கள் சொல்லுவது, நாங்கள் நடத்துவோம், கவலைப்பட வேண்டாம் என்று நேற்று முன்தின வரையில தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று முன்தினம் திடீரென்று நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன கருத்து என்று கேட்டால், போகி என்று ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்க போகிறது. ஆக அப்படி அனுமதி கிடைக்கிற போது திராவிட இயக்கங்கள் எல்லாம் அழிந்து போயிடும் என்று
அவர் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லி இருக்கிறார். இதை பத்திரிகை நிருபர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். திராவிட இயக்கமே அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னப்போ நான் அதற்கு பதில் சொன்னேன், திராவிட இயக்கத்தை அழிப்பதல்ல, எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று நான் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னேன். ஆக நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது என்று சொன்னால், தீர்ப்பு வழங்க முடியாது என்ற உத்தரவு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த உத்தரவு வந்தவுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? ஹைதராபாத்துக்கு சென்றாரு, அங்கிருந்து நேராக டெல்லிக்கு போயிருக்கணுமா வேண்டாமா? டெல்லியில போய் மோடியை சந்தித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் அந்த பணியை செய்யல? சரி, 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள் அதிமுகவிற்கு, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மாநிலங்களவையும் சேர்த்து சொல்லுகிறேன், 50 எம்பிக்கள் இருக்கிறாங்களே. அந்த 50 எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க? ஆனால் சொல்வார்கள், நேற்று முன்தினம் போனார்கள், போனது உண்மைதான், மறுக்கல. காவேரி பிரச்சனை வந்த நேரத்திலும் போனார்கள். ஆனால் போனவர்கள் மோடியை சந்திக்க முடிஞ்சதா? பிரதமரை போய் சந்தித்தார்களா? இப்பொழுதல்ல, காவேரி பிரச்சனை நேரத்திலாவது அப்பொழுது மோடியை சந்தித்தார்களா? இல்லையா? ஆனால் மோடி அவர்கள் யாரை சந்திக்கிறார் என்று கேட்டால், அவருக்கு வேண்டியவர்கள், அதுவும் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்தால் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து, நான் காலையில் ஒரு பட்டியல் எடுத்தேன், சொல்வதற்கு வெட்கப்படுறேன். யார் யாரெல்லாம் தனித்தனியாக அழைச்சு பேசி இருக்கிறார் தெரியுமா? நடிகை கௌதமி, நடிகர் பிரபாஸ், நடிகர் சோனாகி, நடிகர் நாகார்ஜுனா, நடிகர் சல்மான் கான், நடிகர் அமீர் கான், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் விஜய், கஜோல், சைப் அலிகான், கரீனா கபூர். நான் இவர்கள் எல்லாம் விமர்சித்து பேசுகிறேன் நினைச்சிடக்கூடாது. இவங்களுக்கு என்று ஒரு தனி பெருமை இருக்கு, புகழ் இருக்கு, நான் மறுக்கல. நான் கேட்கிற ஒரே கேள்வி, சினிமா நட்சத்திரங்களுக்கு நேரம் கொடுத்து அவர்களை பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி தரக்கூடிய மோடி அவர்கள் நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு 50 எம்பிக்கள் வருகிற போது நேரம் கொடுத்திருக்க வேண்டாமா? சரி, உங்களால் நேரம் சொல்லாமல் அப்பாயின்மெண்ட் கேட்காம வந்துட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரி, நேற்று வந்தார்களே, சரி நாளைக்கு வர சொல்லுங்கள், அல்லது நாளை மறுநாள் வர சொல்லுங்கள், அல்லது இந்த தேதியை ஒரு குறிப்பிட்ட இந்த தேதியில வர சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காவேரி பிரச்சனை சம்பந்தமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமரை சந்திக்க கடிதம் மூலமாக, தொலைபேசியின் மூலமாக எவ்வளவு நாட்கள் காத்திருந்தோம், நேரம் கேட்டு கொடுக்கப்பட்டதா? இல்ல. அதற்கு பிறகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், இந்திய குடியரசினுடைய தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களை சந்தித்து விட்டு பிரச்சனையை சொல்லிவிட்டு வந்தார்கள். ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்று வருகிற போது, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிரதமர் இன்றைக்கு நேரம் கொடுக்க சந்திக்க அவர் மறுக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் கேட்கிறேன், அப்படி நேரம் தரவில்லை என்று சொன்னால், இவர்கள் நேரம் கேட்டு நாங்கள் இந்த தேதியை சொல்லி குறிப்பிட்டு கேட்டிருக்கிறோம், நேரம் கேட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்கா? இல்லையே. 50 எம்பிக்கள் நினைச்சா முடியாதா? மிரட்டி இருக்க கூடாதா? ஏன் அந்த காரியத்தை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள்? நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரச்சனைக்கு, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லுகிறோம். அதில் ஒரு முக்கிய காரணமாக விலங்குகள் நல வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யணும். அதுதான் இன்றைக்கு ஒரு முக்கிய காரணம். அப்படி டிஸ்மிஸ் செஞ்சதற்கு பிறகு அந்த கமிட்டி அமைக்கிற போது அதில் தமிழகத்தை சார்ந்த ஒருவர் நிச்சயமாக நியமிக்கப்பட வேண்டும். கேட்டால் அதை டிஸ்மிஸ் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு சொல்லலாம். திட்ட கமிஷனையே டிஸ்மிஸ் செஞ்ச ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. ஏன் செய்ய முடியாது? அதே போல விலங்குகள் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 2 நாட்களாக இப்பொழுது என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தமிழக அரசையே கலைக்க வேண்டும். நாங்கள் சொல்லலாம்,
அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் வாரியத்தில், விலங்குகள் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது? இதை ஓபிஎஸ் இதற்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறார்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் என்ன விளக்கம் சொல்ல போகிறார்? இன்று காலையில பத்திரிகையில் என்ன செய்தி? கடலூரில் மஞ்சு விரட்டு போட்டி நடத்திய அந்த வீரர்கள் மீது தடியடி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல மதுரையில் யாருடைய வீட்டிலாவது காளைகள் இருந்தால் அந்த வீட்டிற்குள்ளே போலீஸ் உள்ளே போய் மிரட்டி அச்சுறுத்தி, நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது, நடத்த மாட்டோம் என்று எழுதி தாருங்கள் என்று மிரட்டி அவர்களிடத்தில் கையொப்ப வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று காலையில பத்திரிகையிலே வருகிறது. ஆகவேதான் இந்த போராட்டத்தை நாம் நடத்துவதற்கு காரணம், நம்முடைய தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வந்துட வேண்டும். அதற்கு மாநில அரசு உரிய அழுத்தத்தை தந்திட வேண்டும். அவசர சட்டம் என்ன மத்திய அரசுக்கு புதுசா? எத்தனையோ அவசர சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். அவருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு மோடி பிரதமராக இருக்கக்கூடிய காலம் வரையில இதுவரையில 659 அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1 2 அல்ல, 659 அவசர சட்டங்கள். குறிப்பாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது 58 அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையில 22 அவசர சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் கேட்கிறேன், மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சி அமைந்து மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பை ஏற்று முதல் கேபினட் மீட்டிங், முதல் அமைச்சரவை கூட்டம், அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமருடைய அலுவலகத்திற்கு ஒரு அலுவலக முதன்மை செயலாளர், அந்த முதன்மை செயலாளரை நியமிப்பதற்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நிலத்தை எடுப்பதற்கு உடனடியாக அதை எடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்ததும் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தான். அது மட்டுமா, இன்சூரன்ஸ் துறையில அந்நிய முதலீட்டை அதிகரிக்க அவசர சட்டம் கொண்டு வந்ததும் பிஜேபி ஆட்சி தான். எனவே இப்பொழுது நாங்கள் கேட்க விரும்புவது, இதற்கெல்லாம் அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே, தமிழனுடைய பண்பாட்டை காக்க, ஜல்லிக்கட்டிற்காக நீங்கள் ஏன் அவசர சட்டத்தை கொண்டு வரக்கூடாது? நான் இன்னும் கேட்கிறேன், நீட் தேர்வு, அதை இன்றைக்கு நாம் எதிர்க்கிறோம், அது வேறு. ஆனால் அந்த நீட் தேர்வு என்று அந்த பிரச்சனை வருகிற போது அதை கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் மாணவர்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் டெம்பரரியா, ஒரு வருடம் அந்த தேர்விலிருந்து விலக்களித்து அதற்கு மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆதார் கார்டுன்னு சொல்றமே, அந்த ஆதார் கார்டு என்பது கட்டாயம் இல்ல. யார் சொல்றது? உச்சநீதிமன்றம். அது அவசியம் கிடையாது, இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றாலும் கவலை இல்லை, அது கட்டாயம் கிடையாது, உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு அதை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு மதிப்பளித்து செயல்படுகிறதா என்றால் இல்ல. ஆதார் கார்டு வேண்டும் என்ற நடவடிக்கையில மத்திய அரசு இன்றைக்கும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இன்னும் கேட்கிறேன், இதே தமிழகத்திற்கு நீர் ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு உரிய தண்ணீர் தமிழகத்திற்கு வரல, ஆகவே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. அந்த தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதா? இல்லையா? ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செஞ்சது? மத்திய அரசு அபிடவிட் தாக்கல் செஞ்சு அதற்காக வாதாடி அந்த உத்தரவையே மாற்றினார்கள். ஆக நான் குறிப்பிட விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில்
ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்த முடியாத நிலைகளே தடைபட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், நாளைய தினம் பொங்கல், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது இடையில. ஆக இப்பொழுது கூட குடிமொழிகள் போயிடல, நேரம் கடந்து போயிடல, இடையில ஒரு நாள் இருக்கிறது. இந்த ஒரு நாளில் அவசர சட்டத்தை மத்திய அரசு நிச்சயமாக கொண்டு வர முடியும். நான் எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்பு மத்தியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அமைச்சர் அனில் மாதவ்தேவ் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று கேட்டால், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வந்துச்சு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம், அந்த தீர்ப்பு வரட்டும். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நள்ளிரவில் கூட எங்களால் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னவர் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர், சுற்றுப்புற துறையினுடைய அமைச்சர். எனவே மத்திய அமைச்சர் அவர்களே, பிரதமர் பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களே, நான் பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உணர்வோடு கேட்கிறேன். இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்களின் சார்பில், இந்த தமிழர்களின் சார்பிலே கேட்கிறேன், உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வர தவறினால் உங்களையும் மத்திய அரசையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசையும் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்ற எச்சரிக்கை மாத்திரம் இங்கே எடுத்துச் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.